Hi friends, welcome to Chennai food. ஒரே நாள்ல சளி இருமலை சரி செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டான ஹெல்தியான டீ எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரே நாள்ல சளி இருமலை சரி செய்யக்கூடிய ஒரு டீ ரெசிபி தாங்க நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் காய்ச்சறதுக்காக நான் ஒரு pan எடுத்துர்க்கேன். பால் கவரை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதில ஊத்திக்கலாம். பால் எல்லாத்தையுமே நான் பாத்திரத்துல ஊத்திட்டேங்க. இதுல பால்ல வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். திக்கா தான் நம்ம காய்ச்சி எடுக்க போறோம். நான் அந்த pan அடுப்புல வச்சுக்கிறேன். பால் பாத்திரத்தை நான் அடுப்புல வச்சிட்டேங்க. பால் நல்லா காஞ்சி பொங்கி வரணும். அது வரைக்கும் இருக்கட்டும். பால் இப்போ நல்லா காஞ்சிடுச்சுங்க. காஞ்சிட்டு பொங்கி வந்தது. நான் இப்போ அடுப்பு சிம்ல வச்சிருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் பாத்திரத்தை கீழே இறக்கிடுறேன். பாலை மூடி போட்டு வச்சிடலாம். நமக்கு சூடு ஆறக்கூடாது. நல்ல சூடா வேணும். டீ ரெடி பண்றதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல சாஸ் பேன் வச்சிருக்கேங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நான் 2 பேருக்கு டீ ரெடி பண்றேன். அதனால 2 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி சூடாகணும். சூடாகிறதுக்குள்ள நமக்கு இடிக்க வேண்டிய பொருள் எல்லாமே நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். இடிக்கிற கல் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை அதை எடுத்துக்கலாம். நான் 15 மிளகு எடுத்துர்க்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1 துண்டு இஞ்சி மெலிசா இருக்கிறதுனால 1 இன்ச் அளவுக்கு மேலே நான் எடுத்துக்கிறேன். கனமாக இருந்துச்சுன்னா 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போகிறோம். தோல் சீவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. துளசி இலை சுத்தமாக அலசி எடுத்துக்கோங்க. இலை வந்து குட்டி குட்டியாக இருக்குது. அதனால் நான் 15 இலை எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 10 இலையே போதும். அதையும் இலை சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம 1-2 இடித்து எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம எடுத்த பொருட்கள் எல்லாமே 1-2 இடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம் பாத்திரத்தில். அது நல்லாவே கொதிச்சிட்டு இருக்குது பாருங்கள். அந்த தண்ணியில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே டீ தூளும் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்க்குறேன். இப்போ இது 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியாக நல்லா சுண்டி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியாக நல்லா சுண்டி வந்துடும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் 5 நிமிஷமாக கொதிக்க விட்டுருக்கேங்க. பாருங்கள் டீ நல்லா சுண்டி இப்போ பாதி அளவுக்கு வந்திருக்குது. இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிச்சாலே போதும். கொதிக்கட்டும். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு பாருங்கள் இப்போ டீ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. தண்ணியும் நல்லா சுண்டி அரை அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்காக நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேங்க. அதில் வடிகட்டிக்கிறேன். வடிகட்டினதுக்கு அப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம திக்காக காய்ச்சிருக்கோம், தண்ணி சேர்க்கல. இந்த பாலை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 3/4 கிளாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே ஆரோக்கியமான டீ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையான முறையில் மூலிகை பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். மிளகு, துளசி, இஞ்சி இது எல்லாமே மூலிகை பொருட்களை சார்ந்தது தான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டீங்க இது. இது நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டாலே போதும். உங்களுடைய சளி இரும்பல் எல்லாமே சரியாயிடும். சளி இரும்பல் சரியானதுக்கு அப்புறம் கூட இந்த டீயை நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானாலே கொரோனா வைரஸ் நம்மளை தாக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொரோனா வைரஸ் தாக்கிட்டு வந்துட்டு இருக்குது. நீங்க நியூஸ்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால இந்த டீயை தினந்தோறும் குடிக்கலாங்க. நீங்க மட்டும் இல்லைங்க, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே குடிக்கலாம். இந்த மாதிரி இந்த டீயை ரெடி பண்ணி குடிக்கிறதுனால கொரோனா வராம அந்த பாதிப்புல இருந்து நம்ம தப்பிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் இதே மாதிரி டீயை ரெடி பண்ணி குடிக்க சொல்லுங்க. சளி இருமலை ஒரே நாளில் சரி செய்யக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.